பட் நான் கீழொட்டுக்கு பயன்படுத்துகிற டெக் வந்துட்டு சப்ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொன்னோம். மேலொட்டுக்கு நாங்கள் பயன்படுத்துகிற மேலே போகணுமாக இருந்தால் சூப்பர் ஸ்கிரிப்ட், அதாவது எஸ்யூபின்ற டெக் வந்துட்டு பயன்படுத்தணும். ஆகவே இங்கே வந்துட்டு ஸ்லாஷ் சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆகவே 3 வந்துட்டு மேலே போகும். சரியா? அடுத்தது பேராகிராஃப் அப்படின்னு ஒரு டெக் இருக்குது. பேராகிராஃப் நான் சொல்லுவோம் பி அப்படின்னு சொல்லுவோம். பின்றது வந்துட்டு பேராகிராஃப் டெக். அவை பந்திகளை நாங்கள் டைப் பண்ணுறதுக்கு பேராகிராஃப் பயன்படுத்தலாம். அவை பேராகிராஃப் பயன்படுத்தினோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்துட்டு இங்கே பிஆர் நாம் பயன்படுத்த இல்லை, ஏன்னா பயன்படுத்தாட்டியும் பிரச்சனை இல்லை. ஏன்னா பேராகிராஃப் பயன்படுத்தினால் கட்டாயம் அடுத்த லைனுக்கு தான் அது போகும். சரி தானே? பேராகிராஃபில் நீங்கள் வந்துட்டு எதுவும் என்ன செய்யலாம், கொடுக்கலாம். நான் ஏதோ வந்து டைப் பண்ணுறேன். சரி, நான் சும்மா டைப் பண்ணுறேன். அடுத்தடுத்த லைனில் வந்தாலும் பக்கத்து நான் வரப்போகுது, பிரச்சனை இல்லை. பேராகிராஃபில் என்ன நன்மைன்னு சொன்னால், இது ஒரு பந்தியாக இருந்தால் நான் பெரிய பந்தி ஒன்று கொண்டு போட்டாலும் பிரச்சனை இல்லை. அப்படியே பிரச்சனை இல்லை. பேராகிராஃபில் நாங்கள் வந்துட்டு பிஆர் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த கீழுக்கும் பிஆர் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. மேலுக்கு ஒரு வரியும் கீழுக்கு ஒரு வரியும் தானாக பிரேக் பண்ணி எடுத்துக்கொள்ளும் பேராகிராஃப். சரியா? நான் பேராகிராஃப் ரன் பண்ணும்போது இது அப்படியே வந்து இது. ஆனால் நான் கீழுக்கு பேராகிராஃபுக்கு கீழுக்கும் பிஆர் இல்லாமல் எதையும் நான் பயன்படுத்தலாம். இந்தியான்னு போடுறேன். இப்போ நான் பிஆர் பயன்படுத்தல, அப்போ என்ன வரும் அங்கே? அது வந்துட்டு பேராகிராஃபுக்கு கீழே தான் ஒரு லைன் விட்டு தான் வரும். வந்து பாருங்க, ஒரு லைன் விட்டு தான் இந்தியா வந்திருக்கு. மேலுக்கும் ஒரு லைன் இடைவெளி வரும். சரி, பேராகிராஃபுக்கு மேலுக்கு ஒரு வரியும் பேராகிராஃபுக்கு கீழுக்கு ஒரு வரியும் இடைவெளி ஒன்று விட்டு தான் அடுத்ததில் வரும். அதான் பேராகிராஃபில் நம்ம அதான் நீங்கள் பெரிய பந்திகள் கொடுக்கும்போது பேராகிராஃப் பிடெக் வந்துட்டு பாவிச்சு நாங்கள் என்ன செய்யலாம், கொடுக்கலாம். ரைட். அப்போ பேராகிராஃப்க்கு நாங்கள் பயன்படுத்துகிற டெக் வந்துட்டு பி அப்படின்னு ஒரு டெக் பயன்படுத்துவோம். சரி, இவ்வாறு பேராகிராஃப் நாங்கள் பயன்படுத்தி கொள்ள இயலும். இந்த வரைக்கும் அந்த ஹொரிசோண்டல் ரூல் நான் சொன்னது ஹெச்ஆர் டெக் கிடை கோட்டுக்கு நாங்கள் பயன்படுத்த ஏனும். பேராகிராஃபுக்கு இடையில ரெண்டு பேராகிராஃபுக்கு இடையில உங்களுக்கு கிடை கொடுத்தோம்னா ஹெச்ஆர் அணியை பயன்படுத்தி கொள்ள இயலும். சரியா? ரைட். அடுத்து பார்ப்போம் நாங்கள் HTML லிங்க் கொண்டு எப்படி நாங்கள் பயன்படுத்துன்னு பார்ப்போம். ஹைப்பர் லிங்க் கொண்டு எப்படி பயன்படுத்தும். லிங்க் உங்களுக்கு தெரியும். ஹைப்பர் லிங்க் நாங்கள் கிளிக் பண்ணால் எங்கேயாவது போவோம், அதான் ஹைப்பர் லிங்க் அப்படின்னு சொல்றது. இந்த ஹைப்பர் லிங்க்குக்கு நாங்கள் பயன்படுத்துகிற டெக் வந்துட்டு ஏ டெக், ஏன்ற ஒரு டெக் தான் பயன்படுத்துவோம். எங்க டெக் அப்படின்னு சொல்றது இருக்கு. ஏன்ற ஒரு டெக்கை பயன்படுத்தி நாங்கள் என்ன செய்யலாம், பயன்படுத்த இயலும். இந்த ஏன்ற டெக்குக்குள்ள ஹெச்டிஎஃப்ன்ற ஒரு பண்பு இருக்குது. இந்த டெக்குக்குள்ள ஹெச்டிஎஃப்னு ஒரு பண்பு இருக்குது. இந்த ஹெச்டிஎஃப்குள்ளே தான் அந்த லிங்க்குக்கான யூஆர்ல நீங்கள் கொடுப்போம். எந்த வெப்சைட்டுக்கு போகும்போது அந்த லிங்க்கை நான் கொடுப்போம். அதுக்கப்புறம் லிங்க்குக்கான ஒரு டெக்ஸ்ட்டை கொடுப்போம். அதுதான் எங்களுக்கு வெப்சைட்டில் காட்சிப்படுத்தப்படும். அப்புறம் ஏ வந்து என்ன சொன்னாங்க, க்ளோஸ் பண்ணோம். சரியா? இப்படி தான் நாங்கள் லிங்க் கொண்டு நாங்கள் என்ன செய்வோம், கொடுப்போம். சரி, ரைட். நாங்கள் கொடுத்து பார்ப்போம் எங்களோட எடிட்டரில் நாங்கள் செஞ்சதில். லிங்க் நான் என்ன வேலைண்டா, ஹைப்பர் லிங்க். நான் இப்போ லிங்க் ஒன்று கொடுக்க போகிறேன். லிங்க் கொடுக்குறதுக்கான டெக் என்னப்பா, என்ன டெக்ட பேர்? ஏ.
என்றதுதான் டெக்ல பேரு. ரைட். பண்பு என்ன? என்ன பண்பு கொடுக்கணும்? ஹெச்எஃப் கொடுக்கணுமே. ஓ ஹெச்எஃப் இதோட கொடுக்கலாம். ரைட். ரைட். இது ஹெச்எஃப் என்ன கொடுக்கணும்? இங்கே என்ன கொடுக்குறது? இங்கே தான் நீங்கள் கிளிக் பண்ணால் எந்த வெப்சைட்டுக்கு போகணுமோ அந்த வெப் பேஜினுடைய லிங்க் அங்கே கொடுக்கணும். ஹைப்பர் லிங்க் இங்கே கொடுக்கணும். சரி, யூஆர்எல் கொடுக்கணும். உதாரணமாக கிளிக் பண்ணினால் எங்களுக்கு இந்த லிங்க் நான் இருக்கிறேனே, இந்த வெப்சைட்டுக்கு வரணும். சரிதானே? W3 ஸ்கூல்ஸுக்கு போகணும் வைங்க. அப்போ W3schools.com இருக்குது. இந்த W3schools.com தான் போகணுமா இருந்தால் இதில் லிங்கை நீங்கள் காப்பி பண்ணி எடுத்து போடுங்க. நான் இதில் லிங்கை காப்பி பண்ணி எடுத்து இங்கே போடு. இவ்வாறு ஒரு யூஆர்எல்ல நீங்கள் போட்டுக்கொள்ளணும். HTTP அல்லது HTTPS வரும். அப்புறம் கோலன் வந்து இதெல்லாம் படிச்சீங்க தானே என்ன? இது வந்து ஒரு ப்ரோட்டோகால். WWன்றது என்ன? யூஆர்எல்லின் பகுதியில் படிச்சிருப்பீங்க தானே. WWண்டா WWWன்றது என்ன? என்ன அதில் விரிவு? இதை நான் என்ன சொல்லுவேன்? வேர்ல்ட் என்ன? வேர்ல்ட் வைட் வெப். வேர்ல்ட் வைட் வெப். இதை நான் சொன்ன உலகளாவிய வலை. இணையத்தின் என்னது? என்ன இணையத்தின்? இணையத்தின் என்னவாக கருதப்படுது? வலை. இணையத்தின் சேவை. இணையத்தின் சேவைகள் ஆக முக்கியமானது தான் வேர்ல்ட் வைட் வெப். சரிதானே? இணையத்தின் சேவை அப்படின்னு சொல்லுவோம். இணையத்தின் சேவைகளை வேண்டாம் என்ன சொல்லுவீங்க? இணையத்தின் சேவைகளை வேண்டாம். இது நம்ம அடிப்படையான விஷயம், ஆரம்பத்தில் படிக்கிற விஷயம். என்ன இணையத்தின் சேவைகள்? உலகளாவிய வலை தான் இணையத்தின் மிக முக்கியமான சேவை. சகல தரவுகளும் ஒரே இடத்துல தேக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற சொல்றதுதான் இந்த உலகளாவிய வலை. இணையத்தின் சேவை என்றது WWன்றது ஒரு இணையத்தின் சேவை அப்படின்னு சொல்லுவோம். வேற என்ன சேவைகள் இருக்குது? மின்னஞ்சல் இருக்குது என்ன? வேற மின்னஞ்சல்ன்றது அடுத்த முக்கியமான ஒரு சேவை என்ன? அடுத்த கோப்பு பரிமாற்றம், கோப்பு பகிர்வு அப்படின்னு சொல்லி இணையத்தின் சேவைகள் இருக்குது. ரைட். அதை ஞாபகப்படுத்திக்கோங்க. HTTPSன்றது என்ன? HTTPSன்றது யூஆர்எல்லின் பகுதியில் தெரியும் தானே. HTTPSன்றது என்ன? நான் சொன்ன ஒரு புரோட்டோகால் என்ன? செம்மை நடப்பு வழக்கு புரோட்டோகால். HTTPS வரலாம் அல்லது HTTP வரலாம் என்ன? இது வந்துட்டு ஒரு செம்மை நடப்பு வழக்கு புரோட்டோகால். 6ஆம் யூனிட்ல படிச்சிருப்பீங்க. OSI லேயர் என்ன? OSI லேயர் 7 லேயர் இருக்குது. எந்த லேயர்ல HTTP இருக்குது? 7 அடுக்குகள் இருக்குது. OSI அடுக்குகள். அதில் எந்த லேயர்ல HTTP இருக்குது? எந்த அடுக்குல இருக்கு? அப்ளிகேஷன் லேயர்ல இருக்குதுன்னு. ஆக மேல 7வது லேயர்ல அப்ளிகேஷன் லேயர்ல இருக்கக்கூடிய ஒரு புரோட்டோகால் தான் HTTP அல்லது HTTPS ரெண்டும் தான். ரைட். இது வந்துட்டு உலகளாவிய வலை. இந்த W3schools.com என்னன்னு சொல்லுவோம் நம்ம? முன்னையாளர்களை படிச்சது கொஞ்சம் ஞாபகப்படுத்தி கொண்டு போறோம். W3schools.comன்றது என்னது?
டொமைன் நேம் என்ன வெரி குட் டொமைன் நேம் டொமைன் நேம் என்றால் ஆள்கள பெயர் ஆள்கள பெயர் அதுல அந்த .com என்னன்னு சொல்லுவோம் விசேடமான .com விசேடமான ஒரு பேர் என்ன என்னது நான் சொல்லுவேன் மேல்மட்ட ஆள்களம் டாப் லெவல் டொமைன் அப்படின்னு சொல்லுவோம் .com இது .lk வரலாம் என்ன .org வரையிலும் இதெல்லாம் அடிப்படையான விஷயங்கள் சரிதானே இது யூஆர்எல்லின் பகுதிகள் அப்படின்னு சொல்லி இருக்குது நாங்கள் படிக்கக்கூடிய விஷயம் பயிற்று இதைத்தான் நான் சொன்னோம் யூஆர்எல்ன்றது யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர் அதாவது வந்து ஒரு வெப்சைட்டினுடைய அட்ரஸ் ஒவ்வொரு வலை பக்கத்தையும் தனித்துவமாக அடையாளப்படுத்துறதுக்கான முகவரியைத்தான் நாங்கள் யூஆர்எல்னு சொல்லி சொல்லுவோம் யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர்னு சொல்லி சொல்லுவோம் இதனுடைய பகுதிகள் என்னென்னன்றதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரைட் இதான் நான் சொன்னேன் ரைட் ஆகவே நாங்கள் இதான் எங்களோட யூஆர் இதான் வெப்சைட்டினுடைய லிங்க் அப்போ இங்கே தான் போகுது அவை அதுக்கான பண்பு தான் HTML டெக் வந்துட்டு ஏ கொடுத்துருக்கிறேன் பட் இங்கே நீங்கள் எதுவும் டைப் பண்ணலாம் பிரச்சனை இல்லை நீங்கள் என்ன உங்களுக்கு வரணுமோ எங்களோட வெப்சைட்டில் என்ன வரணுமோ அதை கொடுக்கலாம் உதாரணமாக நான் கிளிக் ஹியர்னு கொடுத்தா கிளிக் ஹியர்னு வரும் W3 கொடுத்தா W3 என்ன நீங்கள் கொடுக்குறீங்க அது வந்துட்டு வெப்சைட்டில் வரும் அதை கிளிக் பண்ணினா அந்த யூஆர்எலுக்கு போகும் சரி உதாரணமாக கிளிக் திஸ் லிங்க்னு கொடுக்குறேன் இல்லாட்டி கிளிக் ஹியர்னு கொடுக்குறேன் பிரச்சனை இல்லை கொடுத்துட்டு நான் எங்கள் டெக்கை முடிக்கிறேன் /a இப்போ எங்களோட வெப்சைட்டுக்கு போகிறோம் கிளிக் ஹியர்னு சொல்லி வந்துடுச்சு நான் அப்போ இங்கே என்ன கொடுத்தேனோ அதுதான் இங்கே வரும் சரி இங்கே என்ன கொடுக்குறோமோ அதுதான் அவுட்புட்டில் வரும் இப்போ இது வந்துட்டு நான் கிட்ட போக்குள்ள வேணும்னா காட்சிப்படுத்தப்படும் அதை இங்கே வந்துட்டு கீழே காட்டுது பாருங்க இங்கே காட்டும் இங்கே இந்த இடத்துல காட்டு நான் கிட்ட கொண்டு போகக்கூட என்ன யூஆர்எல் கொடுத்துருக்கிறோம் சொல்லி www.w3schools.com தான் கொடுத்துருக்கிறேன் சரியா இப்போ இதை கிளிக் பண்ணினால் அந்த வெப்சைட்டுக்கு போகுது லிங்காக அது மாறி இருக்கு இப்போ நாங்கள் அவுட்புட் எழுதும் போதும் அப்படியே உங்களுக்கு இதை வந்துட்டு HTML அவுட்புட் எழுதும் போதும் கீழே கோடு ஒன்று அடிச்சு தான் நீங்கள் காட்டணும் கீழே கோடு அடித்து காட்டும் அது வந்துட்டு இங்கே வந்துட்டு போல்டுக்கும் அடிப்போம் நாங்கள் கீழே கோடு லிங்க்குக்கும் கீழே கோடு வந்து வரும் சரியா இது கிளியரா ஹைப்பர் லிங்க் ஓகே இப்போ ஹைப்பர் லிங்க்குக்கான டெக் வந்துட்டு ஏ பண்பு வந்துட்டு HTML சரியா ஓகே ரைட் இந்த ஹைப்பர் டெக்குள்ள இன்னொரு பண்பு இது நான் சொன்னேன் டார்கெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் டார்கெட் அப்படிங்கிற ஒரு பண்பு இருக்குது என்கடெக்கினுடைய ஒரு பண்பு HTML அடுத்த பண்பு வந்துட்டு டார்கெட் அதனுடைய பெருமானங்கள் பல பெருமானங்கள் இருக்கு சரியா ரைட் இந்த டார்கெட் எதுக்கு கொடுக்க போறோம்னு சொன்னால் இதை கிளிக் பண்ணி லிங்க் வந்துட்டு எங்க திறக்கப்படணும் அப்படின்றத கொடுக்கறதுக்கான பண்பு தான் இந்த டார்கெட் பண்பு சரியா ரைட் டார்கெட் வந்துட்டு பல வகையான டார்கெட் இருக்குது அதில் முதலாவது டார்கெட் பிளாங்க்னு ஒரு டார்கெட் இருக்குது பிளாங்க் கொடுக்கும்போது டார்கெட்டை பேர் கொடுக்கும்போது _ வந்துட்டு தான் டார்கெட்டை பேர் வரும் பிளாங்க் அப்படிங்கிற ஒரு டெக் இருக்கு இந்த ஒவ்வொரு டெக்கும் ஆக முக்கியம் நான் அடுத்த லைன் எழுதுறேன் பிரச்சனை விளங்காட்டி ஒரு லைனில் உள்ளது தான் நான் கீழே எழுதியிருக்கிறேன் பட் hrefன்றது சரி அடுத்து நாங்கள் இன்னொரு பண்பு வந்து டார்கெட் பிளாங்க் கொடுத்த என்ன அர்த்தம்னு சொன்னால் இது வந்துட்டு நாங்கள் வெப்சைட் ஒன்று திறக்கப்படுதும் போது இப்போ நான் ஒன்றுமே கொடுக்க இல்லை தானே ஒன்றுமே கொடுக்காத சந்தர்ப்பத்தில் என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஐசிடின்ற எங்கட அந்த வெப்பேஜ் இல்லாமல் போய் இடத்துலையே வந்து அந்த லிங்க் திறக்கப்பட்டுச்சு இது ஒவ்வொன்றையும் நான் சொல்லுவேன் டெப் இது ஒரு டெப் இங்கே ஒரு டெப் அப்போ இதே ஒரு ப்ரௌசரில் ஒரு வெப் ப்ரௌசரில் 3 டெப்பை நான் திறந்து வச்சுக்கேன் இது ஒவ்வொன்றுக்கு நான் சொன்னேன் டெப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் 3 டெப்பை நாங்கள் திறந்து வச்சுக்கோம் இப்போ இதை கிளிக் பண்ணினால் இந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய அவ்வளோ விஷயம் இல்லாமல் போய் தானே வந்துச்சு அவன் இந்த வெப்சைட் அப்படியே இருக்கும்போது இந்த வெப்பேஜ் அப்படியே இருக்கும்போது புதியதொரு டெப்பில் நாங்கள் இதை என்ன செய்யணும்
அந்த இந்த கிளிக் ஹியரில் உள்ள வெப்சைட்டை திறக்கணுமாக இருந்தால் நாங்கள் டார்கெட் பிளாங்க் கொடுப்போம். டார்கெட் பிளாங்க் நான் ரீஃப்ரெஷ் பண்ண மறந்துட்டேன். ரைட், இப்போ இங்கே வந்துட்டு என்ன செஞ்சிருக்கேன்னா இங்கே என்ன டார்கெட் பிளாங்க் கொடுத்துருக்கேன். அப்போ கிளிக் ஹியர்னு கொடுக்கும்போது இந்த எங்களோட வெப்பேஜ் அப்படியே தான் இருக்குது. இப்போ வேறொரு டேப்பில் தான் அந்த w3schools.comன்றது திறக்கப்படுது. இப்போ டார்கெட் பிளாங்க் கொடுத்தோம்னு சொன்னால் புதிய டேப்பில் அல்லது புதியதொரு விண்டோவில் தான் என்ன செய்யப்படும், எங்களோட வெப்பேஜ் வந்துட்டு திறக்கப்படும். கிளியரா? டார்கெட் வந்துட்டு இன்னொன்று கொடுக்கலாம், செல்ஃப் அப்படின்னு போய் குறிச்சுக்கோங்க. டார்கெட் பிளாங்க்னால் புதிய டேப்பில் திறக்கப்படும். சரிதானே? கூற்றுக்கேள்வியில் வரும் ஒவ்வொரு டார்கெட் வந்துட்டு எங்கே திறக்கப்படும் சொல்லி. டார்கெட் செல்ஃப்னு கொடுக்கலாம். செல்ஃப்னால் அதுலேயே தான் திறக்கப்படும். அதுக்கு நான் கொடுக்காம விட்டாலும் செல்ஃப்லாம் திறக்கப்படும், பிரச்சனை இல்லைன்னா அப்படி ஒரு டெக்கும் இருக்குது, இந்த டார்கெட்டும் இருக்குது. அப்போ அதிலே திறக்கப்படுது, அதே இதிலே திறக்கப்படுது. நாங்கள் இருக்கிற அந்த வெப்பேஜ்லேயே தான் அது திறக்கப்படும். டார்கெட் செல்ஃப் கொடுத்தால் நாங்கள் ஒன்றுமே டார்கெட் கொடுக்காட்டியும் செல்ஃபாக தான் அதை எடுத்துக்கொள்ளும். சரியா? கிளியரா? இப்போ என்னென்ன டார்கெட் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இந்த டார்கெட்டை நாங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், டார்கெட்டை குறித்து வச்சுக்கொள்ளணும். இல்லாட்டி டார்கெட் சமன் செல்ஃப்னு கொடுக்கலாம். செல்ஃப்னு கொடுத்தா உங்களுக்கு தெரியும், ஓப்பன் டாக்குமெண்ட் சேம் விண்டோ அல்லது சேம் டேப், அதாவது அதே தத்தலில், டேப்புக்கு நாங்கள் தமிழில் சொல்லுவோம் தத்தல். தத்தல் விண்டோவுக்கு நாங்கள் சொல்லுவோம் சாளரம், தமிழில் சொல்லுவோம் சாளரம். டார்கெட் செல்ஃபாக இருந்தால் என்ன நடக்கும் கேட்டால் அதே சாளரம் அல்லது அதே தத்தலில் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லி எழுதலாம். சரி, அதே தத்தல் அல்லது அதே சாளரத்தில் திறக்கப்படும். டார்கெட் வந்துட்டு நாங்கள் லிங்க்ல பிளாங்க் கொடுத்தோம்னு சொன்னால் புதியதொரு விண்டோ, நியூ விண்டோ அல்லது நியூ டேப்ல தான் திறக்கப்படும். புதிய விண்டோ, புதிய சாளரம் அல்லது புதிய தத்தலில் தான் திறக்கப்படும். அடுத்து டார்கெட் பேரண்ட் ஒன்று கொடுக்கலாம். பேரண்ட் கொடுத்தா நாங்கள் ஃப்ரேம்ஸ் சொல்லி ஒன்று உருவாக்கணும். இந்த ஃப்ரேம் இப்போ இது வந்து இந்த லிங்க் எல்லாம் இருக்குது, ஒரு ஃப்ரேம், இங்கால ஒரு ஃப்ரேம், இங்கால அட்வர்டைஸ்மெண்ட் போய்த்துட்டு இருக்கு. அப்போ அது ஒரு ஃப்ரேமாக ஐ ஃப்ரேம்னு சொல்லி இருக்குது HTML, அது நாங்கள் படிப்போம். அப்படி நாங்கள் நிறைய ஃப்ரேம் இதுக்குள்ளே உருவாக்கலாம். அப்படி உருவாக்கும் போது அதில் பேரண்ட் ஃப்ரேம் சொல்லி ஒன்று கொடுத்துருக்கோம், தாய் சட்டம், மெயினான சட்டம், மெயின் ஃப்ரேம். இப்போ அந்த தாய் சட்டகத்தில் எங்களோட வெப்பேஜில் இருக்கக்கூடிய தாய் சட்டகத்தில் வந்துட்டு என்ன செய்யணும், அந்த வெப்பேஜ் திறக்கப்படணுமாக இருந்தால் பேரண்ட் கொடுக்கலாம். பேரண்ட் ஃப்ரேமில் திறக்கப்படும். அல்லது டொப்புன்னு கொடுக்கலாம். டொப்புன்னு கொடுத்தால் அந்த பொடி ஃபுல்லாகவே வரும், அதே விண்டோவில் தான் வரும். பொடி ஃபுல்லாக அதே விண்டோவில் வரும். அதுக்கான டார்கெட் டொப்புன்னு சொல்லி கொடுக்கலாம். சரியா? அப்படி இல்லாட்டி நாங்கள் அண்டர்ஸ்கோர் இல்லாமல் ஏதாவது ஒரு பேரை கொடுக்கலாம். பேரை கொடுத்தோம்னால் அந்த ஃப்ரேமினுடைய நேம் எந்த ஃப்ரேமில் திறக்கப்படணுமோ அந்த ஃப்ரேம்லையும் திறக்கப்பட வைக்க இயலும். இது கிளியரா? குழப்பமா? குழப்பமா இருக்குதா? டார்கெட் விளைஞ்சா? குழப்பிக்கொள்ள தேவையில்லை. நாங்கள் கேள்வி செய்யும் போது பார்ப்போம், பேப்பர் செய்யும் போதும். சரிதானே? அவை நாங்கள் இன்றைக்கு படிச்சிருக்கிறோம். அப்போ HTML என்றால் என்ன, அது ஒரு மார்க்அப் லாங்குவேஜ். சரி, ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இல்லை, நிறைய ஒட்டுக்கள் தாங்க நாங்கள் படிக்க போகிறோம் HTML. அவை இதில் ஒட்டுக்களும் இருக்குது, ஒட்டுக்களுக்குள்ள நிறைய பண்புகளும் வரையிலும். சரி, ஒன்றுக்கு மேற்பட்ட பண்புகள் வரலாம், பண்புகளுக்கு நிறைய பெருமானங்களும் வரலாம்னு சொல்லி பார்த்துக்கிறோம். சரிதானே? அதில் சென்டர்னால் என்ன, H1 H2 H6 என்ன, அண்டர்லைன் படிச்சுக்கிறோம், போல்ட் படிச்சுக்கிறோம், இட்டாலிக் படிச்சுக்கிறோம், என்ன ஹொரிசோண்டல் ரூல் படித்தோம், சப்ஸ்கிரிப்ட், அடுத்து சூப்பர்ஸ்கிரிப்ட், என்ன பேராகிராஃப், பந்திகளுக்கு நாங்கள் பேராகிராஃப் பயன்படுத்துவோம். சரிதானே? அடுத்து எங்க டெக்னோன்னு பார்த்தோம், லிங்க், ஹைப்பர் லிங்க் வந்து உருவாக்குறது.
லிங்க் கொண்டு நாங்கள் எப்படி கொடுக்குறோன்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு ஹெச்டிஎஃப்னு ஒரு பண்பு இருக்குது. ஹெச்டிஎஃப்குள்ள தான் எங்களுக்கு வந்துட்டு இந்த இதை கொடுக்கணும், லிங்கை கொடுக்கணும். அப்புறம் டார்கெட் கொடுக்கணும். டார்கெட்டுக்குள்ளே நாங்கள் வந்துட்டு என்ன செய்யலாம், டார்கெட் கட்டாயம் இல்லை, டார்கெட் கொடுத்து நாங்கள் புதிய டைப்பில் உருவாக்கலாம், அல்லது அதே டைப்பில் வந்துட்டு கொண்டு வரையிலும். அப்படி இல்லாட்டி பேரண்ட்டுன்னு கொடுக்கலாம் தாய் சட்டத்தில், அல்லது டொப்புன்னு கொடுக்கலாம், அந்த கொடியில் ஃபுல்லாக வாரத்துக்கு டொப்புன்னு கொடுக்கலாம். அவை 4 வகையான, பொதுவாக 4 வகையான என்ன இருக்குது, டார்கெட் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கிறோம். என்னென்ன வகை இருக்குது, ஒன்று செல், அடுத்தது என்ன டார்கெட் இருக்கு, டார்கெட் என்ன செல்ஃப் இருக்கு, அடுத்தது blank, அடுத்தது டொப் இருக்குது, அடுத்து பேரண்ட்னு வந்து இருக்குது. இப்போ 4 வகையான டார்கெட் இருக்குது. இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ரைட். அப்போ நாங்கள் நாளைக்கு பார்ப்போம். மிச்சது இதில் தொடர்ச்சியை நாளைக்கு கிளாஸில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.